உங்கள் கண் பார்வையை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? உண்ணும் உப்பிற்கும் உங்கள் கண்ணினுடைய சக்திக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. உண்ணும் உப்பானது அரை மணி நேரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்திய பிறகு அரை மணி நேரத்தில் கண்ணினுடைய லென்ஸுக்கு சென்று விடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கெமிக்கல் சால்ட்டு, ஒரு வேதியியல் சால்ட்டை ரத்தத்தில் செலுத்துறது பிறகு மருத்துவத்தின் ரத்தத்தில் செலுத்துகிறாங்க. அந்த செலுத்தின உப்பானது உடனடியாக அரை மணி நேரத்தில் கண்ணுக்கு சென்று விடுகிறது. இப்போ கண்ணுக்கு சென்ற அந்த உப்பை எடுப்பதற்கு 33 நாட்கள் சொட்டு மருந்து போட்டு தான் அந்த கண்ணில் விளைலன்ஸ் வந்து எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக உண்ணும் உப்பிற்கும் கண்ணினுடைய ஒளியின் சக்திக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உங்களோட கண்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 வயசு 15 வயசு 20 வயசு 30 வயசு ஆகிறதுக்குள்ளே கண்ணினுடைய பார்வையெல்லாம் போயிடுது. காரணம் அவங்க சாப்பிட்ற கடுமையான உப்புகள் தான் காரணம். ஆக பிறக்கின்ற குழந்தை தாய்ப்பாலை கொடுத்து வளர்கிறது. பிறகு அந்த குழந்தையை 15 வயசு வரைக்கும் பழங்களை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் எக்னட் கூறுகிறார். பிறகு முழு சுத்தம் பெற்ற வந்த குழந்தையானது 16 வயசில் விண்வெளி சக்தியில் வாழ கற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் அது வந்து இயற்கையாக டபுள் ப்ரொமோஷன் என்ற நிலையை அடைந்து விடுகிறது. இதைத்தான் நாம் உள் தூய்மை செய்கின்ற மருத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். சரியா? ஆக உள் தூய்மை மருத்துவத்தை நாம் எளிமையாக கற்றுக்கொண்டால் இந்த கண்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆக கண்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? கண்ணில் இருக்கிற அந்த இரத்த நாளங்கள் அடைத்துக் கொள்கின்றன. அந்த லென்ஸ் மேலே வந்து உப்பு படியுது. இந்த மாதிரி தான் மாரடைப்பனை உண்டாகுது. இந்த மாதிரி தான் அனைத்து இடத்துல அந்த உப்பு படியுது. உப்புக்கு பேர் இன்னொரு உப்பு பேர் கொழுப்புன்னு பேர். அதாவது உப்புன்னு சொன்னான். இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, கொழுப்பு, அதுதான் மூப்பாக மாறுது. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த உப்புக்கள்லாம் சேர்ந்து உங்கள் உடலை கெடுக்கின்றன. அதுக்கு என்னதான் பண்ணணும்னா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தணும். அப்போ அந்த உப்பெல்லாம் வந்து நாக்கில் வந்து படியும். பெருங்குடல் வந்து தங்கி மலச்சிக்கலை உண்டாக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மலச்சிக்கல் நீங்கள் உப்பு போடாத காய்கறி சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிறுகிற உப்பு காரம் போட்டு தாளித்து எடுத்துக்கணும். காய்கறி கூட அவள் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டா அந்த விஷம் வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருகின்ற கண் பார்வை தெளிய ஆரம்பிச்சு. கண் பார்வை தெளிய ஆரம்பிக்கு கண்ணுக்கு உப்பெல்லாம் வெளியே போயிடும். அடைப்புகள் இதய அடைப்பு போயிடும், மூக்கடைப்பு போயிடும், சதை அடைப்பு போயிடும், உணவு பதை அடைப்பு போயிடும். அப்போ நீங்கள் மருத்துவராக மாறிடலாம். சரியா? ஆக இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 3 நாளில் முன்னேற்றம் கிடைக்கும். பிறகு இந்த உணவில்லாமல் வாழுங்களை யோகமுறை என்ற புத்தகத்தை வைத்து பாடம் நடத்துகின்ற ஒரு இயற்கை மருத்துவரிடம் சென்று அவர்கள் கேட்கின்ற கட்டணத்தை கொடுத்து 120 ஆண்டுகள் செலவில்லாத வாழ்கின்றபடி கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க, நல்ல ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. எதிர்காலத்தில் நல்ல செயலாக வரும். நீங்களும் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நல்ல ஆசிரியராக வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் அந்த வேண்டிய அளவு அந்த வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வர வேண்டும். ஏன்னா சக்தி என்பது இயற்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உண்டு வரணும். அப்படி வரும் பொழுது உடல் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் பொழுது உடலில் இருக்கிற எல்லா உப்புக்களும், குறிப்பாக ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச் ஃபேட்டு எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து நாக்கில் வந்து படியும். நாக்குனா 33 இடத்துல வந்து படியும். அந்த படிகின்ற விஷத்தை நீர் மருத்துவம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து அது மலத்தின் மூலமாக வெளியேற்றப்பட வேண்டும். இந்த விஷயத்தை பழைய விஷம், ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச் ஃபேட் இதெல்லாம் வந்து தங்கியிருக்கும். அது வெளியேற்றப்படும். இது எத்தனை நாள் செய்யணும்? தோராயமாக ஒரு 6 மாதம் செய்யணும். 6 மாதம் செஞ்சிங்கன்னா அனைத்து நோய்களும் குணமாகிவிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு தேவையான ஆசிரியர் கிடைப்பாங்க. முயற்சி செய்யுங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஒரு தடவை செலவு பண்ணிட்டீங்கன்னா 120 ஆண்டுக்கு செலவில்லை. இது வெளிநாட்டு தமிழர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பிற நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களும் மரபு அவர்கள் தன் குடும்பத்தையும் உலக குடும்பத்தையும் காப்பாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.